ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். புதன்கிழமை தந்திரம் அப்படின்னு என்னோட நோட்ஸ்ல நான் எழுதி வச்சிருக்கேன். அதனால அதையே தான் உங்களுக்கும் சொல்லப் போறேன். புதன்கிழமை தந்திரம். புதன்கிழமையில நாம என்ன செய்யணும் அப்படின்னு, புதன்கிழமை விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளாக நம்பப்படுது இல்லையா? அப்ப விநாயகருக்கு என்ன முழுமுதற் கடவுள் 1. 2வது படிக்கலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், விநாயகர் கோயில்ல போய் கூட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி கூட்டு கு அல்ல தோப்புக்காரணம் போடுன்னு சொல்லுவோம். இதுக்கு சயின்டிஃபிக் பேக்ரவுண்டு இப்ப ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி போடும்போது அந்த அழுத்தத்தினால், இயர் லோப்ஸோட அழுத்தத்தினால், அது வந்து நம்மளுக்கு அறிவாற்றல் குடுக்கும், கிரகிக்கும் தன்மையை குடுக்கும் அப்படிலாம் கூட சொல்றாங்கல்ல. அப்போ புதன் கிரகம், புதன்ங்கிறதே நம்மளுக்கு நாலெட்ஜ், அறிவு கூர்மை, அறிவாற்றல், நல்ல ஒரு படிப்பு புரிந்து கொள்றது, அதெல்லாமே புதன்கிழமை. அப்போ புதன்கிழமை புதன் பகவானின் நாளாகவும் கருதப்படுது. அதனால புதன்கிழமை அன்னைக்கு நீங்க நெற்றியில குங்கும திலகம் இட்டுக்கோங்க. குங்கும திலகம் இட்டும்போது, இந்த இடத்துல இடும்போது, இது இங்க ஒரு கிளாண்ட் இருக்கு இல்லையா? இங்க ஒரு ஆக்ஞா சக்ரா இருக்கு இல்லையா? அது நல்லா ஆக்டிவேட்டடா இருக்கும். இப்பலாம் வந்து குங்குமம் இடுறதே இதுவா நினைக்கிறாங்கல்ல. பாய்ஸ் சொல்ற வெறும் நெத்தியோட போகாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த புதன்கிழமை தோறும் நீங்க அத வச்சுக்கோங்க. இப்பலாம் பச்சை கலர்ல கூட குங்குமம் வருது. ஸோ அந்த மாரி கூட இட்டுக்கலாம். ஏன்னா புதன் பச்சை கலர் இல்லையா? புதன் கிரகம். அன்னைக்கு நீங்க பச்சை கலர் துணியையும் அணிந்து கொள்ளலாம். பச்சை ட்ரெஸ் அந்த மாரி ஏதாவது இருந்ததுன்னா, அதுவும் அணிந்து கொள்ளலாம். புதன் கிரகத்தை நம்ம வந்து ஐஸ் வச்ச மாதிரியும் ஆச்சு. அ அறிவு கூர்மைக்கு அறிவு கூர்மை ஆச்சு. புத்திக்கு புத்தி ஆச்சு. விநாயகர் பெருமானையும் ப்ளீஸ் பண்ண மாரி ஆச்சு. அன்னைக்கு நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதன்கிழமையில சங்கடஹர சதுர்த்தி வந்தாலும் ரொம்ப விசேஷம் இல்லையா? அதனால அன்னைக்கு உங்களுக்கு படிப்புல ஏதாவது தடை இருக்கு, இல்ல ஒரு கற்றுக்கொள்ளும் விஷயத்துல ஏதாவது தடை இருக்குன்னா, புதன்கிழமையில போயிட்டு விநாயகர் கோயில்ல உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரேயர் பண்ணுங்க. இல்ல ஒண்ணும் வேண்டாம். இந்த தடையெல்லாம் அகர்த்து குடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சூறைய விட்டுட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன தடை இருக்கோ அதெல்லாம் நீங்கிடும். ஸ்பெஷலி படிப்பு, படிப்பு சார்ந்தது, அறிவு கூர்மை, அறிவை சார்ந்தது. இந்த மாதிரியான விஷயத்துக்கு விநாயகர் எல்லா தடையிலும் உடைக்கிறவர். அதனால புதன்கிழமையை சூஸ் பண்ணிக்கோங்க.